தண்டாயுதபாணி திருக்கோவிலில் காணிக்கை எண்ணுவதற்காக அடுக்கி வைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தகர தட்டுகள். 39 நாட்களில் நிரம்பிய உண்டியலை தொடர்ந்து சுமார் 3 கோடி காணிக்கையாக வந்ததாக தகவல். தண்டாயுதபாணியின் அருள் வேண்டி நாடி வரும் பக்தர்கள் கோடியில் காணிக்கை கொடுத்ததால் ஆச்சரியத்தில் கோவில் நிர்வாகம். தமிழகத்துடைய முதன்மை கோவில்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில்ல அங்க வரக்கூடிய பக்தர்களுடைய கூட்டம் அதிகமா இருந்ததால 39 நாட்கள்ல உண்டியல்கள் நிரம்பி இருக்கு. இதை தொடர்ந்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு அது எண்ணப்பட்டிருக்கு. இத முதல் நாள் எண்ணிக்கையில பக்தர்களுடைய காணிக்கை சுமார் 3,32,50,873 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உண்டியல்ல பக்தர்கள் தங்கத்திலான வேல், தாலி, மோதிரம், செயின், தங்க காசு இது எல்லாத்தையும் போட்டிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம வெள்ளியிலான காவடி, வளையம், வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் மாதிரியான காணிக்கைகளையுமே செலுத்தியிருக்காங்க. தங்கம் மட்டுமே 1237 கிராமும், வெள்ளி 21,638 கிராமும் கிடைச்சிருக்காமா. இது மட்டும் இல்லாம மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து வந்த கரன்சிகளுமே கிடைச்சிருக்கு. இது தவிர பித்தள வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரம், நவதானியங்கள்னு பலவற்றையுமே பக்தர்கள் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. இந்த உண்டியலை என்றதுக்காக பழனி ஆண்டவர் கல்லூரி மாணவர்கள், திருக்கோவில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள்னு 500க்கும் மேற்பட்டோர் கலந்துகிட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில பழனி கோவில் இணை ஆணையரான மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ், உதவி ஆணையர் லட்சுமி, அதுக்கப்புறமா இன்னும் பலர் கலந்துகிட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.